Hi guys, welcome to Cheeky Chica. Guys, before we start, a shout out to our sponsor Hoya. This episode is brought to you by MyoSmart Lenses by Hoya. ஹோயானா என்ன வேணா சொல்லுங்க பாருங்க. கிளாரிட்டி, செம்ம ஷார்ப் விஷன் அண்ட் ஒன்னே சொல்லுமா வேர்ல்ட் கிளாஸ் லென்சஸ். உங்களெல்லாம் தெரியும், நான் கண்ணாடி தான் போட்டுப்பேன், லென்ஸ் தான் போட்டுப்பேன். ஹோயா லென்சஸ் யூஸ் பண்ணுங்க. ஃபென்டாஸ்டிக்கா இருக்கும், விஷன் ஃபென்டாஸ்டிக்கா இருக்கும், கிளாரிட்டி சூப்பரா இருக்கும். உங்களோட குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம், பயங்கரமா ஹெல்ப் ஆகும். To advance ahead, it will also help with myopia. Go check it out. It's lightweight, it's durable. Click the link in the description below. முக்கு மேல ராஜா. ஆஹா. என்னன்னா இந்த ஹோயா சென்சிட்டிவ் லென்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, உங்களுக்கு திடீர்னு ஒரு பிரைட் சன்லைட் திருப்பி உள்ள வந்து வச்சோ, உங்களுக்கு கவலைப்பட வேணாம், அது ஆட்டோமேட்டிக் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஹோயா தான், செம்ம கிளாரிட்டி இருக்கும், கவலைப்படாதீங்க. சோ ஹோயா லென்சஸ் யூஸ் பண்ணுங்க, நல்லா மேட்ச் எல்லாம் பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. Chika, India winning this match today. ஒரு சூப்பர் விக்டரி இந்தியா கிட்ட இருந்து, ஒரு அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸ், ஓவரால் அவுட்ஸ்டாண்டிங் bowling performance on a winning road. But still the question remains, lot of batting order changes. எல்லா மேட்சும் different batting order பார்க்கறோம். அதை பத்தி நம்ம டெஃபினட்டா பேசுவோம். And also lot of IPL news right around the corner, Chika. அதை பத்தி மெயினா டச் அப் பண்ண போறோம். யார் எந்த டீமுக்கு போறாங்க, என்ன மாதிரி ரூமர்ஸ் are going around. Is it even possible certain trades? Is it not possible? Strong rumors linking Hendrik Klaasen to leaving Sunrisers. Are they true or false? Will they do it? Ella nariya kelvigal. CSK. There was a rumor about Washington Sundar, but I am 100% sure that is not happening right now. Gujarat Titans. எனக்கு எந்த தகவலும் கிடையாதுங்க. எனக்கு வந்து குஜராத் டைட்டன்ஸ் ஒரு நார்மல் மைண்ட்ல இருந்தா they wouldn't leave a player like Washington Sundar out. But anyway, we'll talk about all of that, Chika. Starting from the match today. India bowling performance la win. வேற லெவல் performance. வேற லெவல் வின் அணி. இன் ஆல் ஃபேர்னஸ், நீ ஸ்கோர் போர்ட் பார்த்தனா 160 ஆட் ரன்ஸ் சான்ஸ் கிடையாது. 119ல பொட்டல மாட்டாங்க இந்த பசங்க. நீங்க பாத்தீங்கன்னா வேற லெவல் போலிங் அணி. இன் ஆல் ஃபேர்னஸ், ஒரு 160 ஆட் ஈஸி டார்கெட் ஃபார் ஆஸ்திரேலியா. அண்ட் ஆஸ்திரேலியா ஸ்டார்ட் ஆஃப் 93 for 3. Frankly speaking, I thought Surya Kumar Yadav rotated the bowlers very well. பிரமாதமா ரொட்டேட் பண்ணா நீ bowlers, சூப்பரா ரொட்டேட் பண்ணா. The way he was using the bowlers, rotating the ball. அணி நீ சொன்ன மாதிரி, உனக்கு ஆசைப்பட்ட மாதிரி பூமரா 2 ஓவர் தான் இந்த டாப், அப்புறம் 2 ஓவர் லேட்டர் வந்து போனா, டெத்ல வந்து போனா. அர்ஜீப் சிங் வாஸ் யூஸ்ட் வெல். ஈவன் ஷுவன் துபே, ஐ தாட் பால் வெரி இன்டெலிஜென்ட்லி. டிம் டேவிட் விக்கெட் பார்த்தனா, டிம் டேவிட் எடுத்தான் தெரியுமா ஷிவன் துபே. அந்த ஸ்லோ பவுன்சர் இன்டு தி பாடி போத்தனா. போற மேட்ச் எல்லாம் ஃப்ரண்ட் ஃபுட் அவுட் ஆப்ஷன் போட்டா டிங் டிங் 6 அடிச்சான் டிம் டேவிட். இன்டு தி பாடி ஸ்லோ பவுன்சர் போட்டா மேல போய் மூக்கு மேல் ராஜா காலி. ஐ தாட் பால் ஷிவன் துபே ஆல்சோ பால் வெரி இன்டெலிஜென்ட்லி. பட் வேற லெவல்ல கிரிக்கெட் ஆடுறான் அக்ஷர் பட்டேல். அக்ஷர் பட்டேல் சொல்றீங்களா டிவிஎஸ், அவன் வந்து சூப்பரா ஆடுறான், வேற லெவல் ஆடினாங்க. அவன் அக்ஷர் ஆல்ரவுண்டர். ஏன்னா ஒரு எல்லா மேட்சும் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காண்டா. இதோ வித் பேல் ஆர் வித் பால் பிளேயர் த மேட்ச், பேட்ல 20 ரன்ஸ் அடிக்கிறான், 2 விக்கெட் எடுக்கிறான், ஃபீல்டிங் பண்றான். அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸ். அக்ஷர் பட்டேல் கிட்ட அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸ். இந்தியா கோல்ட் கோஸ்ட்ல ஆக்சுவலி நீங்க பாத்தீங்கன்னா கண்டிஷன்ஸ் வெரி சிமிலர் டு இந்தியா அப்படின்னு பேசினாங்க. டெஃபினெட்லி நாட் தட் சிமிலர், கொஞ்சம் அந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருந்தது டெஃபினட்டா. பட் ஒரு டஃப் விக்கெட்டா இருந்துச்சு. ஆக்சுவலி நாட் அன் ஈஸி விக்கெட் டு பிளே ஆன், பெரிய பவுண்டரி வேற. So I thought 167 was a very good total actually. ஒரு நார்மல் கிரவுண்ட்னா அது மேபி ஒரு 180 பிளஸ் இருந்திருக்கலாம். The boundary size was huge. India did well to get to 167. நிறைய ஸ்மால் கான்ட்ரிபியூஷன்ஸ். பட் லெட்ஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் த டாப். அபிஷேக் சர்மா அண்ட் சுப்மன் கில் பவர் பிளேல சூப்பரா ஆரம்பிச்சாங்க, பவர் பிளேல பிரில்லியண்டா ஆரம்பிச்சாங்க. பட் அதுக்கப்புறம் ஒரு சேஞ்ச். நம்பர் 3ல அபிஷேக் சர்மா அவுட் ஆன அப்புறம் சிவம் டூபே வாக்ஸ் இன். நவ் why are they doing this again, Chika? ஏன் எல்லா மேட்சும் ஏதோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணினே இருக்கும் Chika? என்னத்துக்கு? சூரியகுமார் யாதவ் நிஜமாவே நீங்க பாத்தீங்கன்னா இது எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கெல்லாம் ஓகே. இந்தியன் டீம் வின் பண்ணின்னு இருக்காங்க, வேற லெவல்ல வின் பண்ணின்னு இருக்காங்க. எல்லா மேட்சும் கன்சிஸ்டன்ட்லி they are doing well. But Suryakumar Yadav has to look at his own form also, no Chika. He hasn't been in a great form. Is this the time where you would want to be sending somebody else at number 3? And what reasoning, why is Shivam Dube ahead of even Tilak Varma? உங்களுக்கு அந்த லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் மெயின்டைன் பண்ணுமா? ஜாம்பா 6 அடிக்கிறது வந்திருக்கான், வேற எதுவும் கிடையாது. ஜாம்பா வந்துருக்கான், ஜாம்பா தூக்கி அடிக்கணும்னு. See, his role is when a Zampa or left-arm spinner comes, go for the sixes. That is his role.
ஜாம்பாபா bowling பண்ணா போட அடிக்க ஆரம்பிச்சான். தட்ஸ் ஹோல் திங். பட் நீ சொன்ன மாதிரி the rotating the he rotate the bowlers நல்லா பண்றான். பட் ஆனா இன்னைக்கு பேட்டிங் பார்த்தா கூட இன்னைக்கு யாரும் பெரிய ஸ்ட்ரைக் ரேட் கிடையாது. சுப்மன் கில் அட்லாஸ்ட் சுப்மன் கில் அடிச்சான் 46. டீசென்ட் ஆடினான். he got scored 40, I think 40 after long time. But you say strike rate was nothing big, but then everybody's strike rate was not great today, frankly speaking. Maybe the wicket conditions are not very good or whatever it is. Ella strike rate na average strike rate தான். Both the teams பண்ணாலே average strike rate தான். But எனக்கு என்ன புரியலன்னா நீ சொல்ற மாதிரி ஒரு மாதிரி நீங்க ஷஃபிள் பண்ணிட்டே இருக்க பேட்டிங் ஆர்டர். Where is it going to lead to? You'll have to wait and watch. So இந்த ஆஸ்திரேலியன் சைடு நீங்க பாத்தீங்கன்னா டெபியூஸ் ஒரு மாதிரி டிராவல்ஸ் ஹெட் கிடையாது, ஹேசல்வுட் கிடையாது, நிறைய டாப் கமின்ஸ் இல்ல, நிறைய டாப் பிளேயர்ஸ் இல்ல. பட் நீ கிளென் மேக்ஸ்வெல் வந்தான். அந்த கிளென் மேக்ஸ்வெல் இப்படி சுத்தலான்டா அவன் போட்டு இப்படியா சுத்துவான் ஒருத்தன். சுத்தோ இன்னும் நிறுத்தாம இருக்கான சுத்தறதுக்கு. மேக்ஸ்வெல் வந்ததுனால ஒரு பெரிய சேஞ்ச் இல்ல. மேக்ஸ்வெல் இஸ் ஆன் த his definitely அவரோட கிராஃப் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் couple of years it's not been great. He's going on the last stage of his career. Against வருண் சக்கரவர்த்தி அப்பா 9 இன்னிங்ஸ்ல 6 டைம்ஸ் அவுட் ஆயிருக்காரு. வருண் சக்கரவர்த்திக்கு ஒரு வாக்கிங் விக்கெட்னா கிளென் மேக்ஸ்வெல், அதுல எந்த டவுட்டும் கிடையாது. லாஸ்ட் பால் ஆஃப் ஸ்பெல் நான் 4th ஓவர் லாஸ்ட் பால் வருண் நேரா போன ஸ்டம்ப்ல போனா அது கிளென் மேக்ஸ்வெல் ஸ்டைலா பேட் அவுட் அடிக்கிற மாதிரி ஸ்டிங்னு போச்சு ஸ்டம்ப். வருண் சக்கரவர்த்தி வந்தாலும் கிளென் மேக்ஸ் டக்கு கால் ஆடு போல, கை கால் ஐயோ மேக்ஸ் வந்துட்டாடா, வருண் வந்துட்டாடா, ஆள விடுறான்னு. வருண் சக்கரவர்த்தி சில பேர் தான் ரேபிட் மாதிரி எடுக்கிறான் மச்சான், ஒரு அல்வா மாதிரி எடுக்கிறான். அவன் மேக்ஸ்ல பார்த்தா அல்வா மாதிரி எடுத்துறான்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி வருண் சக்கரவர்த்திக்கு நிறைய பனிஸ் இருக்காங்க, அதுல டவுட்டே கிடையாது, ஏன்னா அந்த மாதிரி ஒரு போலர். பட் எனிவே வில் கம் டு தி bowling. பேட்டிங் இன் பார்க்கச்சே சூரியகுமார் யாதவ். Why that question of Shivam Dube going in at number 3? I think நான் ஏன் அந்த கேள்வி கேட்டனால சிக்கா, சூர்யா himself வந்து is searching for form. In T20 கிரிக்கெட்ல உங்களோட பெஸ்ட் பிளேயர்ஸ் நீங்க மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பால்ஸ் ஆடணும்னு நான் எப்பவுமே என்னோட பிலீஃப் சிக்கா. ஐ டோன்ட் நோ, ஐம் ஷூர் யூ வில் ஆல்சோ திங்க் த சேம் வே. ஸோ யுவர் பெஸ்ட் பிளேயர் இந்த டீம் இன் T20 ஃபார்மேட் பார்க்கறச்சே கரண்ட் ஃபார்ம்ல எஸ் எவ்ரிபடி வில் ஆர்கியூ அபிஷேக் சர்மா அண்ட் திலக் வர்மா. பட் Suryakumar Yadav T20 cricket for his career, he's been a standout. I think somewhere down the line அவரோட ஃபார்மை பார்த்து நம்பர் 3 வந்து ஒரு கன்சிஸ்டன்டா கொஞ்ச நாள் நம்பர் 3ல ஆடினா பெட்டர்னு தோணுது சிக்கா. ஆக்சுவலா கரெக்ட் அவனுக்கு. ஆனா நீ மறக்காதீங்க T20 வேர்ல்ட் கப் இஸ் அரவுண்ட் தி கார்னர். சவுத் ஆப்பிரிக்காவில் 5 T20 இருக்கு, அதுக்கப்புறம் நியூசிலாந்து, அதுக்கப்புறம் நேரா T20 வேர்ல்ட் கப். ஸோ டைம் கிடையாது அவனுக்கு. அவனுக்கே ஃபார்ம்ல வந்து ஒரு கெட் யூஸ் நம்பர் 3 பொசிஷன், அந்த 3-4 யூ கேனாட் கீப் ஆன் ஷிஃப்டிங் அண்ட் ரொட்டேட்டிங் த ஆர்டர். ஒரு ஸ்டேட் ஆர்டர் இருக்கணும், அதுல நீ பண்ணிதான் ஆகணும். டைம் இஸ் கம்ல. இப்ப வந்து இந்த மேட்ச் எல்லாம் பழிச்சுறாங்க, ட்ரையல் எல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நான் போஸ்ட் மேட்ச் ஸ்பீச் சொன்னான், யா வி வாண்ட் டு ட்ரை ஃபியூ திங்ஸ். எல்லாம் 2 டீமும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. மிச்சல் மார்ஷும் அதே தான் சொன்னான், எங்களுக்கும் நாங்களும் ட்ரை பண்றோம் T20 வேர்ல்ட் கப். போத் தி டீம்ஸ் ட்ரையல் அண்ட் எரர் நிறைய பாயிண்ட் இருக்கு. பட் அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் இட் ஹஸ் டு கம் டு கன்க்ளூஷன். சரி, அதான் நான் சொல்ல வரேன். மேபி ப்ராபபிலி சவுத் ஆப்பிரிக்கன் சீரிஸ் போது கரெக்டா வந்து நான் இந்தியாவில் ஆட போறேன் எல்லா மேட்சும், அதுல சரி பண்ணுவாங்களா எனக்கு தெரியாது. ஆக்சுவலி பட் ஹி பேட்டட் ரியலி வெல். ஒரு குவிக் ஃபயர் 20 அடிச்சார், அதனால தான் அந்த ரன் ரேட் இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆச்சு. ஆக்சுவலி கில் வந்து ஸ்லோ டவுன் ஆஃப்டர் த பவர் பிளே. பவர் பிளேல நல்லா சூப்பரா ஆடிந்தாரு. ஹி வாஸ் ஐ திங்க் 10 balls-ல he was 9 balls-ல 18 or 10 balls-ல 18. அதுக்கப்புறம் he slowed down massively. Maybe the wicket conditions were hard. ஏன்னா அந்த டீம்லயும் நீங்க பாத்தீங்கன்னா they also struggled a lot against our bowling, against our spin. They had no clue. But Washington Sundar picking up 3 wickets in 8 balls, 3 for 3. Bowling yet again 17வது ஓவர் வரைக்கும் bowling கொடுக்கல. லாஸ்ட்ல வந்து சரி ஒரு ஃபைனலா ஒரு லெஃப்ட் ஹேண்டர் பேட்டிங் வரும்போது bowling கொடுத்தாங்க. அவர் வந்து 3 விக்கெட் அள்ளிட்டு போயிட்டாரு. 3மே ரைட் ஹேண்டர்ஸ். எனக்கு என்ன புரியலன்னா, இவன் ஒரு ஸ்பின்னரா ஆடுறான். இஸ் a spinner all rounder, spinner who can bat. He's not a batsman who can spin. He's a spinner who can bat. I think right now a batter who can bowl. He's a proper all rounder chica. இப்போ his batting is also so good. அனி பட் எப்படி டீம் உள்ள வந்தானா ஸ்பின்னிங்ல வந்தா அவன் கடைசிப்பட்ட அவனுக்கு அந்த ஐபிஎல்ல முன்ன பூனாக்கு போற அந்த ஸ்பெல் தான் அவன் ஓப்பனிங் ஸ்பெல்ல போட்டு வந்தான். தட்ஸ் சோ வாஷிங்டன் கேம் டு ப்ராமினன்ஸ். எஸ், அவன் டிஎன்பி எல்லாம் ஓப்பனிங்லாம் 100 நிறைய அடிச்சிருக்கான். இது பேசிக்கலி ஓப்பனிங் பேட்ஸ்மேன். தமிழ்நாடு ஓப்பன் தான் பண்ணிட்டு இருக்கான். பேசிக்கலி எஸ், what I'm trying to say is அவனுக்கும் ஒரு கான்பிடன்ஸ் வரும். நீ அவனுக்கு போலிங் கொடுக்கவே மாட்டான்ற. போன மேட்ச் போலிங்கே போடல, இந்த மேட்ச் ஒரு 2 ஓவர் தான் கொடுக்குறீங்க. அவனுக்கும் T20 வேர்ல்ட் கப்ல சப்போஸ் he's going to be a person who's going to fit into the team at 11 னா
அப்படின்னா என்ன, நீங்க அவன் 11 இருக்க மாட்டான்ற, இந்தியாவுக்கு வந்தா குல்தீப் யாதவ் வந்துருவான் அப்படின்ற ஆல்ரெடி சிக்னல் கொடுக்குறீங்களா? எனக்கு தெரியல. எனக்கு அது ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுதுல்ல. ஆக்சுவலி இந்தியாவுக்கு வந்தா குல்தீப் யாதவ் ஹேஸ் டு பிளே. லாஸ்ட் சீரீஸ்ல மேன் ஆஃப் த சீரீஸ் அவரு. அகைன் யார் மேல கை வைப்பாங்கன்னா ஹர்ஷதீப் மேல தான் கை வைப்பாங்க. ஏன்னா நீங்க ஏசியா கப்ல பாத்தீங்கன்னா ஹர்ஷதீப் ஆடல. ஹர்திக் பாண்டியா ஃபிட்னா தே பிளேட் போத் ஹர்திக் அண்ட் சிவம் டூபே. டூபே வந்து அவரோட பேட்டிங் அண்ட் டு பி ஃபேர் டு டூபே லட்சிகாய் விக்கெட் விக்கெட் டேக்கிங் லக் இருக்கு சீக்கா அந்த பையனுக்கு. செம்ம விக்கெட் நீ சொன்ன மாதிரி ஏதோ வந்து போலிங் போடுறான், விக்கெட் எடுத்து போடுறான். டூ பிக் விக்கெட்ஸ் ராணிக்கு. மிச்சல் மார்ஷ் அண்ட் பாருங்க டிம் டேவிட் அண்ட் மிச்சல் மார்ஷ் 2 விக்கெட். ஒரு அரைக்கோடி கொடுத்தான் இவனுக்கு. அவனுக்கு பேர் என்ன, மிச்சல் மார்ஷ். அவன் அங்கேயே நிறுத்து போய் ஃபைன் ஸ்கொயர் லெக் அவுட் ஆனா. அது குட் கேட்ச் பை ஹர்ஷ்தீப் சிங். பட் ஐ தாட் ஹி bowled very intelligently to what I call Tim David. அது முன்னாடி பால் டங்குன்னு விட்டான், ஒரு 6 செம்ம 6. அதை விட்டான் பால் ஷார்ட் பால். இதுதான் இன்டெலிஜென்ட். ஒரு ஆப்போசிஷனோட ஸ்ட்ரென்த் வீக்னஸ் கண்டுபிடிச்சு டக்குன்னு இறக்கணும். That is very important. டிம்பி ஷார்ட்டா போட்டு இன்டு தி பாடி பண்ணா கஷ்டப்படுவான் அவன். அவன் வெயிட் பண்ணுறான், ரேஞ்ச் ஷாட் ஃப்ரண்ட் போட டங்கு டங்கு நடிக்கிற ரேட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அதான் ஒன்னு இம்பார்ட்டன்ட். பட் நீ ஆக்சுவலா பார்த்தா அபிஷேக் சர்மா டப்பு டிப்பு டப்பு 20 அடிச்சிடறான்டா. அந்த 20 அடிச்சு ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் டப்பு டிப்புன்னு வந்துட்டு ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் அது குவிக்கா அடிக்கணும், குவிக் டைம் அடிக்கிறதுனால தட் மேட்டர்ஸ் a lot for Indian team. ஓப்பனிங்ல ஆக்சுவலி ரெண்டு டீமும் நீங்க பாத்தீங்கன்னா they started well சிக்கா. ஆஸ்திரேலியா also started well. ஆஸ்திரேலியா ஒரு 49 for 1, இந்தியா was 50 without loss or something, or 49 without loss and 48 for 1 அந்த மாதிரி தான் இருந்தாங்க. எங்க ஸ்லோ டவுன் ஆயிடுச்சுன்னா அந்த மிடில் ஃபேஸ்ல அவங்களுக்கு ஆடம் ஜாம்பா 3 wickets, நேத்தன் எல்லிஸ் ஒரு ரியலி the last couple of years his performances has been on the rise chica. Is starting turning out to be a very very key cog. ஒரு அன்பார்ச்சுனேட்லி அவருக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஏன்னா ஆஸ்திரேலியால எப்பவுமே மிச்சல் ஸ்டார்க், ஜாஷ் ஹேசல்வுட் அண்ட் பேட் கமின்ஸ் தான் வேர்ல்ட் கப்ல ஆடுவாங்க. நவ் மிச்சல் ஸ்டார்க் இல்லாததுனால நேத்தன் எல்லிஸ் ஹேஸ் a good shout out to make that team and he's been doing really well. Highest wicket taker. செம்மையா bowling போடுறான். He's been bowling brilliantly. எல்லா மேட்சும் விக்கெட். சொல்லவே முடியாது. சிஎஸ்கேவோட ரிட்டென்ஷன்லாம் வருது வேற. ஸோ I think he should be retained. ஏன்னா they don't need to look out for another T20 bowler. They have it right there. Pathirana and Nathan Ellis. அவங்க ரெண்டு பேருக்குள்ள I don't think he'll be. So retention பத்தி பேசிட்டு இருக்கோம் சீக்கா. Obviously let's just finish up the match. So ஆஸ்திரேலியா பார்த்தனா பொட்டலம் பண்ணாங்கடா இந்தியா இன்னைக்கு. ரியலி பொட்டலம் பண்ணாங்கடா. 90 for 317 all out. That's amazing victory. Outstanding victory. Hats off. Well, India, Team India. Really, Suryakumar super bowlers rotate பண்ணா. And எப்படி பிடிச்சுன்னா எல்லாரும் கான்ட்ரிபியூட் பண்ண விக்கெட் பாருங்க. ஹர்ஷதீப் சிங் ஆகட்டும், வருண் சக்கரவர்த்தி ஆகட்டும், வாஷிங்டன் ஆகட்டும், அண்ட் அக்ஷர் பட்டேல் அண்ட் அப்கோர்ஸ் டூபே எல்லாரும் போட்டாலும் விக்கெட். ஸோ இதுல என்ன தெரியுதுன்னா நம்ம லோ டோட்டல் அடிச்சா கூட ஃபைட் பண்ணி வின் பண்ண கெப்பாசிட்டி இருக்கு நம்மளுக்கு தெரியுது. எனக்கு இதுல இருந்து ஒன்னு கூட தெரியுது. சடனா இந்தியன் டீமோட பேக்கப் டேலண்டும் நீங்க ஆஸ்திரேலியன் டீமோட பேக்கப் டேலண்டும் கம்பேர் பண்ணும்போது சடனா இந்தியாஸ் பேக்கப் டேலண்ட் லுக்ஸ் ஃபார் பெட்டர். 100%. நான் ஒன் டேஸ் போது சொல்லிட்டேன், we are much superior side. ஒன் டேஸ்லயே சொல்லிட்டு இருக்கேன் நான். ஒன் டே போது we are better superior side. T20 we are better, we are superior side. இது ஒரு பொட்டல டீம் ஆஸ்திரேலியா. பாணி எல்லாம் ஜுஜிபி bowling, ஜுஜிபி bowling, ஜுஜிபி பேட்டிங் அவங்களுக்கு. Full strength Australian side will be a very 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 good match சிக்கா. ஒரு full strength Australian side will be a good பட் ஆனா ஆஸ்திரேலியா இந்த ஃபார்மேட்ல மட்டும் தான் எப்பவுமே ஸ்ட்ரகிள் பண்றாங்க சிக்கா. 2008ல இருந்து இந்தியாவுக்கு எதிராக வின் பண்ணது இல்ல இந்த ஃபார்மேட்ல. இன் ஆஸ்திரேலியாவே they have struggled to beat India. கஷ்டம்டா, பிகாஸ் அவங்களோட சைடு அவங்களுக்கு தெரியல. திடீர்னு கட்டாம தான் சுத்துறாங்க. திடீர்னு அவங்களுக்கும் ஒரு பிளான் எல்லாம் மாறுறாங்க, ஒரு அப்ளிகேஷன்லாம் மாறுறாங்க. மேக்ஸ் சொல்ல வந்தா எதுக்கு நம்ம 7 வந்தான் மேக்ஸ்வெல். வருண் சக்கரவர்த்தி போலிங் போட்டிருந்தான். அவன் நம்பர் 5 வந்ததுன்னா 3 பால்ஸ்ல வருண் சக்கரவர்த்தி அள்ளிட்டு போயிருப்பான் விக்கெட்ட. ரெக்கார்ட பாத்தீங்களா? மேக்ஸ்வெல் ஏன் முன்னாடி அனுப்பலாம்? வருண் சக்கரவர்த்தி போலிங் போடுற வரைக்கும் வேணாண்டா மேக்ஸி, வேணாம் ஆட்டம் 3 பால்ல 1 பால் அவுட் மேக்ஸ்வெல் கிட்ட. கரெக்டா சொன்னீங்க. இப்பதான் கரெக்ட். லாஸ்ட் பால் வருண் சக்கரவர்த்தி ஸ்பெல் அவுட். அவன் 24th பால் வருண் சக்கரவர்த்தி அவன் அவுட் ஆக்சுவலா. பட் வருண் சக்கரவர்த்தி, ஜஸ்பிரீத் பும்ரா, இந்தியா லுக்கிங் குட் அட் ஹோம். வேற வேர்ல்ட் கப். குல்தீப்பும் வந்துருவான். நம்ம போலிங் அட்டாக் சும்மா கன்னா தெரியுது சிக்கா. ஆக்சுவலி பேட்டிங் கன்னு, போலிங் கன் நம்மளுது. அடி யாருமே அடிக்காம 167 அடிச்சிருக்காங்க அன்னைக்கு. ஒரே ஒரு 46 தான் அன்னைக்கு. ஒரு பெரிய ஸ்ட்ரைக் ரேட் எல்லாம் 167 இன்னைக்கு. மறக்காத நீங்க. தட்ஸ் வெரி குட் டோட்டல் மேன்.
Yeah. Anyway, let's move on. The much waited IPL news. What is happening around the IPL world? இன்னைக்கு தான் WPL retentions இருந்தது. Hardly 10 days to go. Teams would have surely finalized their retentions, Chika. அது வெளில சொல்ல மாட்டாங்க இப்போ. But I think last minute tradesல இன்னும் ட்ரை பண்ணின்னு இருக்காங்க, Chika. I know uh, I know for a, I mean, I don't want to say for a fact, but I know நிஜமாவே last minute there are a lot of small big trades that could happen. Number one is Sanju Samson. Delhi Capitals are trying for Sanju Samson. என்ன ப்ராப்ளம்னால ட்ரேட்ல உங்களுக்கு அந்த வேல்யூக்கு என்ன பிளேயர்ஸ் கேக்குறாங்க அப்படின்னு. சோ இப்போ ஒரு சஞ்சு மாதிரி ஒரு பிளேயர் போறானா Tristan Stubbs மட்டும் இல்ல. See, if it was only Tristan Stubbs, maybe it makes sense for both the teams ல. ஏன்னா சஞ்சு சாம்சன் ஒரு கேப்டன்சி மெட்டீரியல். டெல்லி கேபிட்டல்ஸ் தேர் லுக்கிங் ஃபார் an ஓப்பனர், ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் ஓப்பனருக்கு பாக்குறாங்க. தே ஆர் செட் தட் KL Rahul is going to bat at number 4. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் இந்தியன் ஓப்பனர் சஞ்சு will fit right in. ஆர்ஆருக்கு பாத்தீங்கன்னா they need a finisher. They need a finisher very badly. Last ஒரு 2 years நிறைய மேட்சஸ் ஃபினிஷர் இல்லாம ஸ்ட்ரகிள் பண்ணிருக்காங்க. They've got the 14-year-old Vaibhav Suryavanshi who's going to be 50 in this IPL. So it might have made sense. But எங்க அங்க ஒரு சிக்கல்னா ராஜஸ்தான் will want more. அவங்க வெறும் ஸ்டப்ஸ் மட்டும் கேட்க மாட்டாங்க, அசுதோஷ் சர்மா மாதிரி ஒரு பிளேயரும் கேட்பாங்க. சோ அங்கதான் சீக்கா இந்த ட்ரேட்ஸ்ல வந்து நான் அதை விடவே மாட்டேன். நான் ராஜஸ்தான் ராயல்ஸ் ஓனரா இருந்தா நான் விடவே மாட்டேன். Sanju wants to go down. Another vision. See, suddenly if a player wants to go, I don't know. Why would I leave a big player like Sanju Samson? If I was Rajasthan Royals owner, maybe அவருக்கும் தெரியல சீக்கா, இது தெரியல. I don't know the I don't know. relationship. I don't know what. And frankly speaking, why would Delhi let go of Tristan Stubbs? Tristan Stubbs is doing very well If for you them. are getting Sanju Samson, if you are getting Sanju Samson, it's a no-brainer, சீக்கா உங்களுக்கு. No, Tristan Stubbs also is fantastic. இது மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன் சீக்கா, ஐபிஎல்ல இது this I'll completely disagree with you, Chika. IPL la, if you are getting a current Indian opener over a foreign finisher, உங்களுக்கு இந்தியன் ஓபனர் தான் மோர் வேல்யூ. இந்தியன் கிரிக்கெட்டருக்கு தான் மோர் வேல்யூ. உங்களுக்கு எங்க யாரும் இல்லன்னு சொல்ல நீ, பட் யாரும் இல்லன்னு சொல்ல, பட் Tristan Stubbs has been doing well for them. அவனே ஊர்றீங்க. So has Sanju. Sanju has also done for Chika, if you are sitting there. இல்ல Chika, you are sitting there. If I ask you, இந்தாங்க ஒரு ட்ரேடு, I'll give you Sanju, you give me Stubbs and Ashutosh, யோசிக்க மாட்டீங்களா? I don't know, Ani. Okay, I'll give trust. I probably take Stubbs and what do you call Ashutosh and go ahead. It's not a bad trade. Fair deal for both the teams, actually. It might be fair. I think it'll be fair because don't forget, Delhi also will lose a lot out of this. As much as RR loses Sanju, don't forget, if this whatever that you're suggesting now happens, it's Satushwa Sharma and 2 match win பண்ண match winner அவன். அவன் பஞ்சாப் வின் பண்ணி கொடுத்தான், டெல்லிக்கு மேட்ச் வின் பண்ணி கொடுத்திருக்கான். அண்ட் மறக்காத நீ Tristan Stubbs நிறைய மேட்ச் வின் பண்ணி கொடுத்திருக்கான். So I don't know. I really don't know பா. எனக்கு வந்து புரியவே இல்லை எனக்கு. Why would ரெண்டாவது இயர்ல ஏன் அவங்க வந்து ரெண்டாவது இயர்ல எல்லாம் இது ஸ்பெகுலேஷன் தான். இது எல்லாமே ஸ்பெகுலேஷன் தான். அகைன் let me point. நான் நியூஸ் அலர்ட் போட்டு பார்த்தேன் நான் நம்ம இதுல. So I don't know. Why would I do it? நான் போக மாட்டேன்ப்பா. நான் அந்த வானான்னு விட்டுருவேன். போறபடி போடணும். Unless and otherwise the other what do you call it? That is a big news. There was a try for CSK, by the way. There was a try. Sanju Samson try பண்ணாங்க CSK. But what I heard is that they wanted Ravindra Jadeja back. So Sanju and Jadeja on the trade. CSK obviously is not going to let Jadeja go. So adinali it was squashed there itself apparently. The other possible destination was KKR, but KKR க்கு வந்து tradable assets கிடையாது. நீங்க பாத்தீங்கன்னா வெங்கடேஷ் ஐயர் தான் அந்த பிராக்கெட்ல இருக்காரு. And I think Venkatesh Iyer is going to be released. He is a good cricketer, but அவருக்கு overpriced. But he is not a tradable asset. He is not a tradable asset. He'll be released. Exactly. He is not a tradable asset. Yeah. I won't trade him for any player. You will want to trade him if you have him. ஏன்னா அந்த பிரைஸ் உங்களுக்கு கிடைக்கும். But no team will take him for that price. அதுதான் problem. அதான் சொல்ல வரப்ப நான் ஏன் வாங்குறேன் அவனை ஆக்ஷன்ல போட 3 கோடி ரூபாய் வாங்கிட்டு போயிட்டே இருப்பான்ல அவனை. 23 எங்க இருக்கு 3 எங்க இருக்கு. He is worth more. Actually last auction பாத்தீங்கன்னா 10 to 12 crores he should have got, Chika. I still believe he has value of anywhere between 8 to 12 crores, Chika. Venkatesh Iyer is a good cricketer. நீங்க
நீங்க அந்த ஒன் லாஸ்ட் இயர் கேகேஆருக்கு ஒரு பேட் இயர், சோ யூ கே லாஸ்ட் எக்ஸாக்ட்டா 2 ஜட்ஜ். இயர்ஸ் நாட் பீன் லாஸ்ட் 2 இயர்ஸ்ல பார்த்தா இயர் பிஃபோர் லாஸ்ட் பார்த்தனா அவன் ஃபைனல் செமிஃபைனல் தான் நிறைய அடிச்சான். த்ரோ த டோர்னமெண்ட் அவ்வளவு அடிக்கல ஐபிஎல்ல. ஏன்னா த்ரூ த டோர்னமெண்ட் அவ்வளவு பேட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸே கிடைக்கலையே சிக்கா. உங்களுக்கு ஞாபகம் மேபி இருக்குங்களா? மேபி ஐ எம் நாட் சேயிங் நோ, பட் பில் whereas when he சால்டன், came சுனில் into நரேன் பாதி மேட்ச் முன்னாடியே முடிச்சிருந்தாங்களே. when he came into KKR he was an explosive opening batsman, which is a very his best position is opening என்னோட ஒபினியன்ல. ஓகே, அது வெரி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. கேகேஆர் யாருக்கு போறாங்க? எம்ஐ தீபக் சாஹர் தான் மோஸ்டா ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நான் கேள்விப்படுறேன். ஐ மீன் இட் மைட் பி ராங் இஃப் தேர் இஸ் எனி பிளேயர் டு பி ரிலீஸ். ஏன்னா வேற யாரும் நீங்க ரிலீஸ் பண்ண முடியாது. எம்ஐ கட் செட் நான் தீபக் சார் ரிலீஸ் பண்ணி போயினே இருப்பேன். அவனால ஓடவும் முடியாது, ஃபீல்டு பண்ண பாதினா கையை பிடிச்சி காலை பிடிச்சி உள்ள போடுவான், பாதினா அன்ஃபீட்ன்றான். அவன் எதுக்கு வச்சிருப்பான்? அவனை ரிலீஸ் பண்ணி போலான்றப்பான் போட்டா இருப்பான். சி எம்ஐ இஸ் செட் டீம். சிஎஸ்கே ஒரு மாதிரி செட் ஆயிடுது. இந்த புது பசங்க வந்தவனால ஒரு மாதிரி செட் ஆயிடுது. இப்ப நீயே சொன்ன மாதிரி நேத்து நிலுசு பாரு ஒரு மாதிரி நல்லா போயிட்டு சிஎஸ்கே எடுத்து பாரு ஒரு மாதிரி ஆல் செட். போன வருஷம் வந்து புது பசங்க வந்து மாத்திரை கீத்தெல்லாம் வந்ததுலாம் செம்மையாயிடுறாது. உர்வில் பட்டேல் மாத்திரை எல்லாம் வந்ததெல்லாம் ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கு எனக்கு. Yeah, and big news, don't need to play IPL 2026. இதுல வந்து நோ பிரெய்னர். இது முன்னாடியே நம்மளுக்கு தெரியும். இது யாருக்கு டவுட் இருந்தது? யாருமே டவுட் கிடையாது. இப்ப நீ பார்த்தா ஜஸ்ட் ஒரு கிளாரிஃபை பண்ணிட்டாரு காசி சார் தட் டோனி வெரி குட், ஐ அம் ஹாப்பி. பாரு ருத்ராஜ் கைக்வாட் உனக்கு வந்து மாத்ரே, ஆயுஷ் மாத்ரே, 3 உர்வில் பட்டேல், 4 or 5 ப்ரூவிஸ் வந்துருவான், 6 ஜடேஜா வந்துருவான், 5 டூபே அண்ட் ப்ரூவிஸ் சிக்கா. அவங்க ரெண்டு அதான் டூபே ப்ரூவிஸ் 4 and 5 சொன்னேன்டா. 4 and 5 டூபே அண்ட் ப்ரூவிஸ். 6ல வந்து இப்ப 6 வந்து ரவீந்திர ஜடேஜா, 7 தோனி. வேற யார் வந்து எலிஸ் போலிங் கொண்டான். அங்க பத்திரனா போலிங் இருக்கான் ஆல்ரெடி. நூர் அஹமத் ஆல்ரெடி இருக்கான் போலிங்க்கு. நீங்க இதெல்லாம் சொல்றீங்க சிஎஸ்கே செட்னு. தேர் ஆர் ஹோல்ஸ் தட் ஈவன் சிஎஸ்கே வில் வாண்ட் டு ஃபில். டெஃபினட்டா அவங்களோட ஃபாஸ்ட் போலிங் ஆப்ஷன்ஸ்ல பாப்பாங்க. இந்தியன் ஃபாஸ்ட் போலிங் ஆப்ஷன்ஸ் ரைட் நவ் இஸ் வெரி குட் வித் கலீல் அஹ்மத் அண்ட் அன்ஷுல் கம்போஜ். எக்ஸ்ட்ராவா வேற யாராவது கிடைச்சதுன்னா அவங்க டெஃபினட்டா ஒரு பேக்கப் ஒன்னு பாப்பாங்க. வேர் ஐ திங்க் சிஎஸ்கே நீட்ஸ் அ ப்ராப்பர் ஃபினிஷர் சிக்கா. ஐ ஸ்டில் பிலீவ் ஹேவிங். ஏன்னா லாஸ்ட் இயர் நீங்க பாத்தீங்கன்னா ஜடேஜா வாஸ் பேட்டிங் அட் நம்பர் 4 a lot. ஜடேஜா தான் நம்பர் 4 நிறைய ஆடினாரு. ப்ரூவிஸ் at 5. டேய் ஆனா சாம் கரன் பூ கரன் போது நல்ல பிளேயர் எடுத்தா போறடா. நீ சொன்ன மாதிரி கேமரூன் கிரீன் ஐடியல் ஃபிட் பூ கரன் போது. பட் கேமரூன் கிரீன் வந்து டாப் ஆஃப் தி ஆர்டர்ல தான் பெட்டர் ஃபிட் இல்ல. அனி யூ கேன் ஆல்வேஸ் ஃபிட், பட் அவன் வந்தானே கரெக்ட்டா சிஎஸ்கேக்கு ரொட்டேட் பண்ணி நல்லா வேணா டிபெண்டிங் ஆன் தி டீம் யூ ஆர் பிளேயிங் அகைன்ஸ்ட். நான் பூ கரன் கைட்றேன், சாம் கரன் தூக்கி விட்டுருவேன். அந்த அண்டர் 10 ஓவர் 10 இருந்தா அவனா தூக்கி விட்டுருவேன். நிறைய பேர் தூக்கி எடுத்துருக்காங்க. ஈவன் அமைச்சிடலாம், டெவின் கான்வே அமைச்சிடலாம். சிஎஸ்கேக்கு நிறைய பிரைஸ் கிடைக்கும். ஏன்னா நிறைய டெவின் கான்வே, அஸ்வின் எல்லாம். அஸ்வின் ஆல்ரெடி போயாச்சு. So you can get and CSK will go for youngsters பாரு. They realize that Ayush Matre, Deval Bruvis and Urvil Patel, they have done brilliantly towards the end of the tournament. Yeah, so that's CSK, but then the big bombing news, Chika. இதுதான் the biggest bombing news. Henrik Klassen might be released அப்படின்னு. Now there was a debate about this, Chika. நாங்க actually debate பண்ணோம் இது இந்த நியூஸ் வெளில வரும்போது. 23 crores ரிலீஸ் பண்ணி திருப்பியும் அந்த பிரைஸ்ல வருவாரா ஃபர்ஸ்ட்னு. பட் தென் when you rack it all up, I don't think it is a good choice to release Henrik Klassen. First of all, fan base, there is a lot of fans that love there are a lot of fans who love Henrik Klassen. Abhishek Sharma, Travis Head, Henrik Klassen, அந்த பேரு கேட்டாலே எல்லாருக்கும் அதிருது இல்ல. அந்த மாதிரி ஒரு பயம் இருக்கும் எல்லா டீம்ஸ்க்கும். Why would you want to release Henrik Klassen? Why would you release Henrik Klassen? Hey, year before அவன் தான் அடிச்சு கொடுத்தேன். லாஸ்ட் இயர் என்ன பண்ணாங்க அவனை? நானே கேட்டேன் 23 crores ரிலீஸ் பண்ணி திருப்பி எடுக்க முடியுமா அப்படின்னு. லாஸ்ட் இயர் they messed up his batting order too much. சில மேட்ச்லாம் 5, சில மேட்ச்லாம் 16 ஓவர்ஸ் ஃபினிஷிங் ரோல்லாம் தான் அவன் ஆட்டான். அவன் 3ல நம்ம 3rd ஓவர்ல தான் ஆட்டான். ஞாபகம் இருக்கா? அந்த இயர் பிஃபோர் கல்கட்டா மேட்ச் ஒரு மாதிரி ஆல்மோஸ்ட் சேஸ் பண்ணி ஓபனிங் மேட்ச். அவன் நம்பர் 4 போனனா ஷூரா ஒரு சீசனுக்கு 300 கேரண்டீட். 100%. அவன்லாம் நீ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் ஒண்ணுமே கொடுக்குவானா? சூப்பரா கீப்பிங் பண்றான். என்ன வேண்டியிருக்கும் இது கதையா இருக்கு. மேபி ரிட்டையர்மெண்ட் ஆனதுனால மேபி அந்த மாதிரி யோசிக்கிறாங்களா? மேபி they could think like that, I don't know. அனி அவனை 20 ரிலீஸ் பண்ண வச்சுக்கோ, திருப்பி கிடைக்கிறது கஷ்டம் அவனுக்கு. அப்கோர்ஸ் எந்த டீம் வாங்கறதுக்கு இஷ்டம் இருக்காங்க அது பார்க்கணும். எந்த டீம் அவனுக்கு ஸ்பேஸ் இருக்குன்னு பார்க்கணும். அது வேற ஒன்று இருக்கு.
சிஎஸ்கே அள்ளிட்டு போயிடுவாங்க சீக்கா. பேச்சு சொல்றேன். யோசிச்சு பாருங்க, ஹென்ரி கிளாசன் ரிலீஸ் ஆயிட்டானா, பை சான்ஸ் ஹென்ரி கிளாசனை ரிலீஸ் பண்ணிடுறாங்களாம். ஓகே, நான் சிஎஸ்கேயா இருந்தேனா என்டையர் பட்ஜெட்டிங் ஹென்ரி கிளாசனுக்கு வச்சிருவேன். 4ல வாக்கிங் இன் ஹென்ரி கிளாசன், 5ல வாக்கிங் இன் டெவால் ப்ரூவிஸ். போடுங்கடா ஸ்பின்னர்ஸ். இப்போ என்ன, யாரோ ஒத்தர் அடிச்சா போதும் எனக்கு மேட்ச் வின். அங்கேயே நான் அப்படி யோசிப்பேன் நான். ஸோ எனிவே வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது. ஹார்ட்லி 10 days away. ஆப்வியஸ்லி கோயிங் நியரர் டு த டேட் ஆஃப் ரிலீஸ் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் வரும். வில் ட்ரை டு கெட் பேக் வித் தட். தேங்க்யூ ஒன்ஸ் அகேன் Chika, all the way from Tirupati. Guys, before you go, don't forget to check out Hoya. Click the link in the description below. Subscribe to our channel Cheeky Chika. Hit the bell icon notification. We'll be back again. Cheers, guys.